Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 71ல் அதிமுக கிடையாது. அதன் பிறகு அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு 50 வருஷம் ஆயிடுச்சு. பல முறை மாறி மாறி அதிமுகவும் திமுகவும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதிமுக தொடங்கப்பட்ட பிறகு நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு முறை கூட திமுக தொடர்ந்து இரண்டாவது தடவை ஆட்சிக்கு வந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் அது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ விஜய்னு தேர்ட் பிளேயர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஏற்கனவே நாம் தமிழர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முறை மட்டும் திமுக தொடர்ந்து இரண்டாவது தடவை அரியணை ஏறும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நான் 71 குறிப்பிட்டது 67ல் திமுக வந்து 69ல் அன்றைய முதல்வர் கருணாநிதி முதலமைச்சராகி அவர் ரெண்டாவது நட எலெக்ஷன் 71 சந்திக்கும் போது அவர் திருப்பி ஆட்சி வருது. அதுக்காக தான் அதை குறிப்பிட்டேன். அதை கூட நம்ம விட்டுடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 3 தேர்தல், எந்தெந்த தேர்தல்? 2019 எம்பி தேர்தல், 2021 எம்எல்ஏ தேர்தல், 2024 எம்பி தேர்தல், 3லையுமே இன்றைய முதல்வர் ஸ்டாலின் கூட்டணியோட ரொம்ப இன்டாக்டாக எல்லாத்தையும் கொண்டு வந்து வெற்றிகரமாக 53%, அப்புறம் 45%, இப்போ 47% 2024 அதை அந்த கூட்டணியை கைப்பற்றி அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இன்னும் சொல்லப்போனால் இப்போ இன்னும் அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ, ஓபிஎஸ் போன்றவர்கள், அது அல்லாமல் தேமுதிக, கமலஹாசன் அப்போ கிட்டத்தட்ட 51% மேலே அவர் கையில் வச்சுருக்காரு. அதில் நீங்கள் வெவ்வேறு காரணத்தினால தாவேக்க வந்ததுனால குறைஞ்சிருந்ததாக கூட 45-46% அவர் வரத்துக்கு இருக்குது. ரொம்ப குறைச்ச வச்சாலும் கூட 40% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் எதிர் சைடில் 21ல் இருந்த கூட்டணியில் பாதி பேர் இல்லை. அது போக தாவேக்காங்கிறது புது ஃபேக்டர் வந்திருக்கு. சார், ஒரே ஒரு குறுக்கீடு சார். நீங்கள் கடந்த 2-3 நாளாக செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைகோ அவர்கள் தொடங்கி கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொடங்கி எல்லாருமே தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியே இருக்காங்க. திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஜெல் ஆகி ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சா அப்படிங்கிறதே சந்தேகம் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ போன முறை இருந்த அந்த வாக்கு சதவீதம் அப்படியே இந்த முறையும் இருக்கும், புதுசாக வேற வந்திருக்காங்க, அதனால அதிகமாகும் அப்படிங்கிற கணக்கு எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, நான் அப்படி சொல்லலை. திமுக வாக்குகளையும் தாவேக்கா பிரிக்கும், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் 2 ஓட்டு அதிமுக கூட்டணியிலேருந்து தாவேக்காவுக்கு போணுச்சுன்னா 1 ஓட்டு மட்டும்தான் திமுகவில் போகுதுங்கிறது கலை யதார்த்தம். இதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன் 200க்கு மேலே திமுக கூட்டணி வருங்கிறது வேறு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பக்கம் கூட்டணியிலேருந்து நிறைய பேர் இந்த பக்கம் தான் வந்திருக்காங்களே ஒழிய வேறு யாரும் இங்கேருந்து அங்கே போகலை. அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடையும் ஒரு தினகரன் தலைமையிலான அமமுக பிஜேபியில் தான் இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே அங்கே கிடையாது கூட்டணி. அப்போ இது மட்டும் இல்லாமல் ஒரு 40-45% எதிர்கட்சி 2ஆக பிரிச்சிரும். ஒன்று தாவேக்கா, இன்னொன்று அதிமுக கூட்டணி. அப்போ பார்த்தீங்கன்னா 30%க்குள்ளே தான் 2 பேருமே அடங்குவாங்க. அந்த 2 பேரும் 30% அடங்குறதுனால 1க்கும் 2க்கும் உள்ள போட்டி கடுமையாக தள்ளி ரொம்ப இருக்கும். ஒரு மராத்தான் ரேஸில் திமுக கூட்டணி முன்னாடி போயிட்டே இருக்குது. 2க்கும் 3க்கும் உள்ள அதிமுகவும் தாவேக்காவும் ரொம்ப பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அது 10லேருந்து 20% கூட டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது பர்சன்டேஜில். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 200 சீட்டு வரதுக்கான வாய்ப்பு திமுகவுக்கு அதிகமாக இருக்குது. சரி, பார்ப்போம் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரலை தொடரும்.